ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். இன்றைக்கி டியூஸ்டே நிஃப்டி மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். இது இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி ஆடியோஸ் நிறைய கொடுத்துருப்பேன். அதில் ஒரு நாள் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுவும் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதில் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்பாட் மார்க்கெட் ஒரு 26,021 அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. யூஸ்வலாக நம்ம வீக்லி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே 26,000 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் வீக்லி ஃபியூச்சர் ரிலேட்டடாக நான் தனியாக உங்களுக்கு வீடியோ பண்ணி அதை எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி டெரைவ் பண்ணணுன்ற நான் உங்களுக்கு தனியாக பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட் 26,000 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 தான். அண்டு ஓப்பன் ஆகி டவுன் சைடு ட்ராவல் ஆகிருக்கு இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு கேண்டல்லையே. ஸோ அப்போ டவுன் சைடுனால் நம்ம அந்த ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட், அந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டில் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும்னா 26,000 புட் ஆப்ஷன், இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த புட் ஆப்ஷன் வந்து கீழே போக போக மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸை ஃபைட் பண்ணணும், டிஃபீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணியிருக்கு, எப்படி இதை பார்க்கணும், லெவல்ஸை எப்படி மார்க் பண்ணணும், அதுதான் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 26,000 புட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை நான் இந்த லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் நான் வச்சுருக்கிறது வந்து 26,000 புட்டு, அதுதான் நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த ரைட் சைடில் எப்போவுமே புட்டுக்கு, அதாவது காலுக்கு ஆப்போனன்ட் புட்டுக்கு ஆப்போனன்ட் கால் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 26,000 புட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்போனன்ட் யாராக இருப்பா? கால் தான் இருப்பாங்க. எந்தெந்த கால்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 26,000. அப்போ இமீடியட் ஆப்போனன்ட் யாருன்னா 26,000 கால் தான் இமீடியட் ஆப்போனன்ட். அப்போ அந்த ஆப்போனண்ட்டை எடுத்துக்கணும். அந்த ஆப்போனண்ட்டோட ஹை, அதாவது மார்க்கெட் வந்து டவுன் சைட் ட்ராவல் ஆக போகுது, புட் ப்ரீமியம் தான் ஏறப்போகுது. ஏறக்கூடிய ஒரு ப்ரீமியமுக்கு என்ன தேவை? டார்கெட் அல்லது ரெசிஸ்டன்ஸ், அதுதானே தேவை. அப்போது அது ஹையை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகவோ இல்லை டார்கெட்டாகவோ நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த 26,000 காலுடைய ஹை என்ன? 68. அதை தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு லெவலாக மார்க் பண்ணியிருப்பேன், இந்த 68. அண்ட் இந்த காலுக்கு ஆப்போனன்ட் புட்டு தானே, இங்கே டைரக்ஷன் புட் சைடில் போகுது, அதாவது டவுன் சைடு மார்க்கெட். அப்போது காலுக்கு வந்து தோக்கணும், கால் வந்து புட்டுக்கிட்ட தோக்கணும், புட்டு வந்து காலை ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு இவனுடைய ஹையை தாண்டினா ஜெயிச்சதாக அர்த்தம். இவன் தோக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவனுடைய லோவை தாண்டி கீழே போகணும். அப்போது புட் ஆப்ஷனுடைய லோ என்ன? 57.6. நான் 57 எடுத்துருக்கேன், அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸை எப்படி எடுக்கணும், எப்படி மார்க் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். ஸோ இதை கீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட் ஆப்போனண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யார்? 26,000. 26,000க்கு அடுத்த ஆப்போனண்ட் யார்? கால் ஆப்ஷன் 25,950. ஸோ 950 காலை நான் எடுத்துக்கிறேன். 950 காலை எடுத்து பார்க்கணும். அதனுடைய இன்ட்ராடே ஹை என்ன? 102.9. ஸோ 103 நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அந்த 103 தான் நான் நெக்ஸ்ட் லெவலாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது தெரியுதுங்களா? அண்ட் தென் இதனுடைய லோ வந்து 950 காலுக்கு மார்க் பண்ணும். சேம் இதனுடைய லோ என்ன? 57 நான் இங்கேயே மார்க் பண்ணுறேன். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லோவை எடுத்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. லோ வந்து எல்லாத்தோட லோ தேவையில்லை. யார் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அவனுடைய லோவை தான் நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கு எல்லாருக்கும் போடணும். ஹை வந்து எல்லா ஆப்போனண்ட்டோட ஹையை வந்து நீங்கள் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்குக்கு போடணும். ஸோ ஒவ்வொரு ஹையையும் அதை டிஃபீட் பண்ணிகிட்டே போகும். இப்படி தான் இங்கே டார்கெட் வந்து அசைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்டிகுலராக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் அப்படி பாருங்களேன். எப்படிப்பட்ட ரிஜெக்ஷனை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுது. இந்த இடத்துலேருந்து இங்கே தான் நம்ம டிசைடே பண்ணணும். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், பை அட் க்ளோஸ், செல் அட் ஹைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான இடத்துல தான் நீங்கள் ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே தெரியும். அப்போ தான் உங்களுக்கு மினிமம் லாஸில் மேக்ஸிமம் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரைக்கில் ரிவர்சல் ஆகுமா? ஆகலை. பட் அந்த ட்ரை என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போனண்ட் யார்? 950க்கு அடுத்தது 900. ஸோ 900 கால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 900 காலுடைய இன்ட்ராடே ஹை என்ன? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 139.8. ஸோ 114 ரவுண்ட் பண்ணி அதை தான் நான் நெக்ஸ்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி தான் லெவல்ஸை மார்க் பண்ணணும். அந்த லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 900க்கே போயிடுச்சு. ஆனால் 900 கீழே போச்சு. ஆனால் இந்த 26,000 புட் ஆப்ஷனால் இதுதான் ட்ரெண்ட் ஸ்ட்ரைக்கு, ட்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்குது. இந்த 140 டச்சும் பண்ணல, அதை பிரேக் பண்ணி மேலேயே போக முடியல. ஆனால் மார்க்கெட் 900 பிலோ போயிட்டு தான் இருந்துச்சு.
ஏன்னா இங்கே 25,900 கால் வந்து நான் தோக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவன் இண்டிகேட் பண்ணுறான். எப்படி 26,000 புட்டோடைய லோ 57 பிலோ பாருங்க எத்தனை தடவை போய் சர்வை பண்ணியிருக்காங்க. இத்தனை தடவை இவங்க போய் சஸ்டெயின் ஆகியும் 26,000 புட்டால் இந்த ஹையை டிஃபீட் பண்ணி போக முடியவில்லை. அட் எ பாயிண்டில் அது புல் பேக் வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து ரேலி கொடுத்து. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை இனிஷியலாக வாட்ச் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து இந்த 57 ரியாக்ட் பண்ணுறது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த 57 பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் ரிவர்சலுக்கு தயாராகுதா, ரிவர்சலுக்கு தயாராகுதுன்னா நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல 57 மேலே வருது. ஓகே, ஸோ இப்போ ரிவர்சலுக்கு தயாராகுது நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ரிவர்சல்னால் இப்போ என்ன பண்ணணும், அப்படியே உல்ட்டாவாக போடணும். இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து இது வரைக்கும் 26,000 புட்டில் நம்ம எடுத்தது, ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடு பியரிஷ்ல இருந்துச்சு. இப்போ புல்லிஷ்க்கு மாறப்போகுதா அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, ட்ரெண்ட் பாயிண்ட் எது, 25,900 கால் தானே ட்ரெண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இப்போ கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இவனுக்கு காலுக்கு ஆப்போனண்ட் வந்து புட்டு தான். அப்போது இமிடியட் ஆப்போனண்ட் யார், 25,900 புட்டு தான் இமிடியட் ஆப்போனண்ட். அப்போது 25,900 புட்டை எடுத்துக்கணும். அவனுடைய ஹையை எடுத்து பாருங்கள். எத்தனை மணி இருக்கும், ஒரு 10:30 மணிக்குள்ளே. ஓகே, ஏன்னா அந்த டைம் தான் அது ரிவர்ஸ். ஸோ 10:30 மணிக்குள்ளே என்ன ஐ, மேக்ஸிமம் ஐ 65.6. ஸோ 65.6 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி பாருங்கள். 65.6 மார்க் பண்ணி பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட், ஏன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதுதான் 65.6. ஓகே, ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி அடுத்தது ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போயிடும். இந்த புல் பேக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இது இங்கேருந்து ஃபாலோ ஆகுதுன்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும். பட் இந்த கேஸில் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிச்சு இது ஒரு புல் பேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த புல் பேக் வந்து இது புல் பேக்கா இல்லை இது வந்து ஃபாலான்றத வேறு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அது எதுலன்னா இதில் 25,900 புட்டில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. லெவல்ஸை எப்படி மார்க் பண்ணுறோம், அந்த லெவல்ஸை வச்சு எப்படி வந்து மார்க்கெட்டை ட்ரேஸ் பண்ணுறோம். ஒரு பியரிஷ் மோடில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டை நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தோம். அது புல்லிஷுக்கு மாறுறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த புல்லிஷுக்கு மாறுறத புல்லிஷில் எப்படி போகுது டார்கெட் பாருங்கள். இந்த 98 நான் எதை போட்டிருக்கேன், இப்போது இமிடியேட் ஆப்போனண்ட் வந்து 25,900 புட்டு நம்ம எடுத்து இந்த லெவலில் மார்க் பண்ணுறோம் 65. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யார், 25,950. ஸோ நான் 25,950 எடுத்து பாருங்கள் புட்டை. நான் இதை மாற்றிக்கணும். ஓகே, 950 காலை வச்சுக்கணும். 900 கால் ஆப்போனண்ட் வந்து 950 புட்டு. ஓகே, 950 புட்டோட ஹையை பாருங்கள். இன்னையோட ஹை அதாவது 10:30 அந்த அரௌண்டில் 98, மேக்ஸிமம் ஹை 98. அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ஒரு இன்டைரக்ட் ஹிடன் டேட்டா அப்படி எதுவுமே வச்சிடல. டேரெக்டாக இருக்கிற டேட்டா வச்சு தான் உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டை இப்படி அனலைஸ் பண்ண பாருங்கள். இதே ப்ராசஸ் தான் ஃபர்தராக இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்துகிட்டே வந்து கடைசியாக இந்த ஃபாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாம் இப்போவே நான் ஒவ்வொரு ஈச் மூமெண்ட்டையும் சொன்னேன்னா உங்களுக்கு மொத்தமாக குழப்பிடும். இது ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கவங்க இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை ரொம்ப 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 முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் வந்து இதில் எவ்வளோ தூரம் பேஷனேட்டாக இதை இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்றத பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் நான் இதை எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் டைரக்ட் கிளாஸஸ் ஆல்சோ. அவங்க வந்து நம்ம இதை விட டெப்த்தாக ஈவன் புல்லிஷாக ரிவர்சல் ஆகுது இல்லை பியரிஷாக ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதை எப்படி கன்ஃபர்மேஷனோட எடுப்போன்றதெல்லாம் கூட நம்ம இதிலேயே செக் பண்ண முடியும். எவ்ரி திங் இஸ் அ ப்ரைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே டேட்டா என்ன, ப்ரைஸ். அந்த ப்ரைஸை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை நான் இனி வருங்காலத்தில் நான் ஒவ்வொரு நாள் நடக்கும்போது நான் இதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னையோட வீடியோவோட இன்டென்ஷன் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு எப்படி நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணுறோம், எங்கேருந்து எடுக்கிறோம், அதை எப்படி நம்ம அழகாக ட்ராக் பண்ணுறோம். ஸோ புல்லிஷ்லேருந்து பியரிஷ்லேருந்து புல்லிஷுக்கு ஈஸியாக ரிவர்சல் ஆகிறதையும் பார்த்தோம், அதை ட்ராக் பண்ணோம், அதோட டார்கெட்லாம் அதை பார்த்தோம். அதை நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து இதை புரிஞ்சிக்க பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். எனக்கு வந்து கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போகிறத விட என்னுடைய இன்டென்ஷன் வந்து நம்ம கொடுக்குற நாலேஜை வந்து அதை எந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து அதில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட்டு தான் நம்மளுக்கான மூலதனம். எப்போவுமே ட்ரேடிங் ஆகட்டும் எனி பிஸ்னஸ் ஆகட்டும் ட்ரஸ்ட்டு தான் மேட்டர்ஸ். ஸோ நான் ஜென்யூனாக என் கண்டென்ட்டை கொடுக்குறேன். நான் இதை தாண்டி அடிஷ்னல் கண்டென்ட்டாக பெருசாக ஒன்றும் இல்லை. இதை தாண்டி நம்ம கண்டென்ட்னா இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு ஒரு செட்டப் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும்ல, ஒரு ஷேப், அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் பாட்டம், டபுள் டாப், அது மாதிரி வேறு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டாக சொல்ல முடியும். பட்
ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஷன் மார்க்கெட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, நாம் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலராக பாருங்கள், ரெகுலராக இதை உங்கள் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி அதை ட்ரேடுக்குள்ளே இருந்து எமோஷனில் நான் எடுத்த என்ட்ரி டைரெக்ஷன் போயிடாதான்ற எமோஷ்னலில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறத விட ட்ரேட் எடுக்காமல் வெளியிலேருந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். உண்மையிலே மார்க்கெட்டை நீங்கள் ரொம்ப டீப்பராக புரிஞ்சிக்க முடியும். இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோம், எதுலேருந்து எதுக்கு லெவலாக எடுத்து மார்க் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே தான் நான் திரும்ப திரும்ப டெய்லி மார்க்கெட்டில் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால்